ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சுவையான முருங்கைக்காய் கத்தரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், சோம்பு, கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, கத்திரிக்காய். இது வந்து எங்கள் செடியில் விளைஞ்ச பிஞ்சு கத்திரிக்காய், அதுவும் வெள்ளை கத்திரிக்காய். முருங்கைக்காய் எங்கள் மரத்தில் விளைஞ்ச முருங்கைக்காய். 3 தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஊற்றிக்கோங்க. காரக்குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், 10 பூண்டு தோல் உரித்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் காரக்குழம்புக்கு சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்ல நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 150 கத்திரிக்காய் இருக்கும். இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காயில் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுவும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கரைச்சி வச்சு அந்த புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்.
எண்ணெய் வந்து மேலாக்க பிரிஞ்சு வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இறக்குற டைமில் மல்லியெல்லாம் மேலாக்க நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட் இந்த மல்லியில் சேர்க்கும்போது குழம்பு வந்து அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். எந்த சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, அப்புறம் சப்பாத்திக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.